என்னடா இது எடுத்தது வரைஞ்சிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? என்ன வரையிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே குட்டீஸ் தான் வந்திருந்தானுங்க. அவனுங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா எதனா பண்ணோம்க்கா, இவன் வந்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப விரும்பி விளையாடுவான். அதனால அவனுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர்ல மாரி ஒரு பொம்மை வச்சு குடுங்க அப்டின்னா, நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்ல மார்க்கெட்ல. சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப, சரி நம்மளே கன் மாரி வரையலாம் அப்படின்னு நெனச்சேன். கன்ன கூட நான் வரைஞ்சுட்டேன். பட் என்னால புல்லட் வரையவே முடியல. அது ஏன்னே தெரியல எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னு. இல்ல என்னோட சாக்லேட் வந்து ரொம்ப கொஞ்சம் வாட்டரியா இருந்தது. அதனாலயா என்னன்னு தெரியல. புல்லட்டே என்னால வரையவே முடியல. நான் ஒரு 15 கிட்ட வரைஞ்சிருந்திருப்பேன். அதில ஒரு 5 தான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புல்லட் மாரி தெரிஞ்சுது. அதனால அத மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் ஒண்ணு பண்ணிட்டேன். அது என்னோட மிஸ்டேக் இல்ல. எழுதி குடுத்துட்டு போனானுங்க பேப்பர்ல. எனக்கு எழுதுறது கேக் மேல எழுதுறதே ரொம்ப பயம். எப்படின்னா தப்பா எழுதிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து தான் அதில அப்படியே பார்த்து எழுதிட்டுருப்பேன். ஓனா நான் எனக்கு தெரிஞ்சா கூட எழுத மாட்டேன். அங்க என்ன இருக்கோ அத அப்படியே பார்த்து தான் நான் எப்பயுமே பேர் கூட எழுதி வச்சு எழுதுவேன். எழுதும்போது நான் வந்து ஃபேர்ன்னு எழுதி குடுத்துட்டேன். நானும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இது ஏதோ மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு நெனச்சு பார்த்தா, ஃபயர மாத்தி எழுதி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அத ஃபயர் மாத்துறதுக்குள்ளயே எனக்கு ஒரு பாடு ஆயிடுச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்க பார்க்கும்போது, "இது என்ன பால் பாட்டில் மாரி இருக்கு. பார்க்கறதுக்கு புல்லட் மாரியே இல்லையே" அப்படின்றது. சரி அவனுங்க கொஞ்சம் நம்பிடுவானுங்கன்ற ஒரு நம்பிக்கையில அப்படியே பேக் பண்ணி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இப்ப எல்லாரும் மனசுக்குள்ள கண்டிப்பா நெனச்சிருப்பீங்க, "ஓ! ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு தெரியாதான்ட்டு." அப்படி கிடையாது. எனக்கு எழுதுறது வந்து கரெக்ட்டா எழுதணும் அப்படின்றது தான் எனக்கு கான்சன்ட்ரேட் இருக்கும். நெறைய பேர் வேற என்ன வந்து, "எதுல எழுதுறீங்க? நீங்க அழகா எழுதுறீங்கன்னு." எனக்கே கை அங்க நடுங்கிட்டு இருக்கும். எனக்கு தான் தெரியும் அது நடுங்குறது. ஸோ அதனால எனக்கு கான்சன்ட்ரேஷன்லாம் கரெக்ட்டா எழுதணும். அதில தான் இருக்கும். ஸ்பெல்லிங் நான் பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம்னா நான் கண்டிப்பா ஸ்பெல்லிங் பார்த்து இவனுங்களலாம் நம்பாம நானே எழுதணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.